Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா செட்டிநாடு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்ங்கற ரெசிபி போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பால் பணியாரம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு மாவு அரைக்கணும். அதுக்கு என்னென்ன சாமான்கள் பார்த்தீங்கன்னா, அரை கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மாவு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். அதே அளவு அரை கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும். இது ரெண்டையுமே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இது எவ்வளோக்கு அவ்வளவு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வழுவழுன்னு அரைக்கணும். இது அரைக்கிற பதம்னு பார்த்தீங்கன்னா வடை மாவு கன்சிஸ்டன்சி நல்லா வழுவழுன்னு அரைக்கணும். நீங்கள் கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ எதில் வேணால் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவை கிரைண்டர்லேயே அரைச்சிட்டேன். இந்த மாவில் கொஞ்சமாக, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு செய்ய போகிறோங்கிறனால உப்பு போடணும், ஆனால் அதிகமாக போடக்கூடாது. நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. இந்த மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள். உளுந்த வடைக்கு நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி நல்லா புசு புசுன்னு அரைச்சிருக்கணும். மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃப்ளஃபியாக வந்துடும். மாவு திக்காவோ அப்படி இல்லைன்னா கொரன்னு இருந்துச்சுனாலும் மாவு நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும். மாவு கன்சிஸ்டன்சி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தொரணும் ஊற்றக்கூடாது, உழாமையும் நிற்கக்கூடாது. கிள்ளி போட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு உழணும். நம்மளோட உளுந்த வடை மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ பால் பணியாரத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு 2.5 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். அதாவது ஒரு முழு தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேயே ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் எடுத்ததுக்கு அப்புறமா. இப்போ பால் எடுக்கிறதுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி, அதாவது தண்ணி கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கணும். கொதிக்கிற தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி வெதுன்னு தண்ணி ஊற்றி அரைக்கிறப்ப உங்களுக்கு தேங்காயிலேருந்து பால் நல்லா வரும். கொதிக்கிற தண்ணி விட்டிங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் நம்ம வெளியில் பீச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் முதல் பால், 2வது பால், 3வது பால் நம்ம எடுக்க போகிறோம். முதல் பாலுக்கு மட்டும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. 2வது தடவை பால் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரை கப்பு, அதாவது 2வது பாலுக்கு அரை கப்பு வெதுவெதுப்பான தண்ணி, 3வது பாலுக்கும் அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நான் பால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை சர்க்கரை 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை, இல்லை பனங்கல்கண்டு, கருப்பட்டியோட பாகு எது வேணால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது நல்லா சில்லுன்னு இருக்கிறப்ப பணியாரம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பணியாரத்தை பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு நல்ல எண்ணெய் வெதுவெதுப்பாக காஞ்சிருக்கணும். அதில் சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா சின்னதாக கிள்ளி போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப பாலில் ஊறி பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வறுக்கிற கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா மாவாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப செவந்து மொறுமொறுப்பாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பதமாக வெந்திருக்கணும். சலசலப்பு ஓரளவு அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல ஒரு 4-5 பணியாரம் போட்டு பாருங்கள். அதனால் வெடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பேட்ச்லேருந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே போட்டு நீங்கள் பொரித்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி எல்லா பணியார மாவையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது நம்ம எடுத்த மாவுக்கு. அடுத்த பேட்ச்லேருந்து கொஞ்சம் செவந்துக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கும் இல்லையா, அதனால தான். ஆனால் மொறுமொறுப்பாக இருக்காது. இப்போ இதை நம்ம பாலில் ஊற வச்சுக்கலாம். பாத்திரம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால நான் 2ஆக பிரித்து ஊற வச்சுக்க போகிறேன். இதில் வறுத்த பணியாரத்தை போட்டுட்டு இது குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் இதில் நல்லா ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா பணியாரம் நல்லா பாலில் ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.